அதிகாரிகளை உருவாக்கக்கூடிய நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். மினிமம் கண்டென்ட்ல மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கிறதுக்கான முயற்சியில பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே வீடியோவா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த வகையில 9th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் புக்ல இருக்கக்கூடிய 7th லெசன் வெப்பம் ஹீட் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பாக்ஸ்க்குள்ள போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க. சில நேரங்களில் நாய் தனது நாக்கை வெளியே தொங்கவிட்டுக் கொண்டே சுவாசிப்பதை பார்த்திருப்பீர்கள். அப்படி சுவாசிக்கும் பொழுது அதன் நாக்கில் இருக்கும் ஈரப்பதம் திரவமாக மாறி பின் ஆவியாகிவிடும். திரவ நிலை வாயு நிலைக்கு மாற வெப்ப ஆற்றல் தேவைப்படும். இந்த வெப்ப ஆற்றல் நாயின் நாக்கிலிருந்து பெறப்படுகிறது. இவ்வாறு நாய் தன் நாக்கில் இருக்கும் தன் வெப்பத்தை வெளியேற்றி தன்னை குளிர்வித்துக் கொள்கிறது. சோ வெயில் காலங்கள்ல நாய் இந்த நாக்கை தொங்க போட்டுக்கிட்டே சுவாசிச்சுட்டு இருக்கும். அதை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் இல்லைங்களா? சோ அது என்ன ரீசனுக்காகன்னு பாத்தீங்கன்னா, அந்த நாக்குல அதோட உடம்புல இருக்கக்கூடிய ஹீட் இருக்கு இல்லைங்களா, அது நாக்கு வழியா அந்த ஹீட் வெளியே வரும். எப்படி வெளியில வரும்னு பாத்தீங்கன்னா, அந்த நாக்குல இருக்கக்கூடிய ஈரப்பதம் இருக்குது இல்லைங்களா, அதை வெளியில அந்த நாக்க வெளியில நீட்டும் பொழுது அந்த ஈரப்பதம் அந்த நாயோட நாக்குல இருக்கிற ஹீட் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா அதோட ஹீட் ஏற 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 அப்படியே ஆவியாகிரும். சோ அதோட ஹீட் எல்லாத்தையும் எப்படி தணிச்சுக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த சலைவா இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் ஆவியாக வைக்கிறதுக்காக தன்னோட உடம்போட மொத்த ஹீட்டையும் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி தன்னோட உடம்ப அந்த நாய் குளிர் வச்சுக்குது. சோ அந்த ரீசனுக்காக தான் அடிக்கடி வெயில் காலத்துல எல்லாம் நாக்க நாய் தொங்க போட்டுக்கிட்டே இருக்கு. அடுத்தது பாருங்க, வெப்ப கடத்தல். வெப்பநிலை வேறுபாடுள்ள பொருட்கள் இடையே நடைபெறும். சோ வெப்ப கடத்தல்ங்கிறது இந்த மாதிரி பொருட்கள் கிட்ட நடைபெறும். உலோகங்கள் மிகச்சிறந்த வெப்ப கடத்திகள் ஆகும். சோ வெப்ப கடத்திகளுக்கு எடுத்துக்காட்டு உலோகங்கள். திரவம் மற்றும் வாயுக்கள் குறைவாக வெப்பத்தை கடத்தும். சோ திடப்பொருளோட கம்பேர் பண்ணும் பொழுது திரவமும் வாயுவும் கொஞ்சம் கம்மியா தான் கடத்தும். வெப்ப கடத்தல் ஒரு மெதுவான செயல்முறை ஆகும். பொருளின் பரப்பு அதிகமாகும் பொழுது வெப்ப கடத்தல் அதிகமாகும். சோ வெப்ப கடத்தல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு, இந்த மூணுமே வெப்ப பரிமாற்றத்துக்கான எடுத்துக்காட்டுகள் தான். அதாவது இந்த 3 முறைகள் மூலமா தான் வெப்ப பரிமாற்றம் அப்படிங்கிறது நடைபெறும். சோ ஃபர்ஸ்ட் ஒன் வெப்ப கடத்தல். நான் ஒரு பாத்திரத்துல சமைச்சிட்டு இருக்கேன்னு வைங்களேன், ஓகேங்களா. நான் அந்த பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வச்சுட்டேன். இப்ப நான் ஹீட் கொடுக்குறேன். அந்த ஒரு பாத்திரம் நான் தண்ணி ஊத்தி வச்சுட்டேன், நான் ஹீட் கொடுக்குறேன். சோ இப்ப இந்த தண்ணி என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிற தண்ணி எல்லாம் சூடாகும். அந்த மாலிகூல்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு வைப்ரேட் ஆகி மேல இருக்கிற வரைக்கும் எல்லாமே தண்ணி எல்லாமே சூடாகும் இல்லைங்களா. சோ இப்ப என்ன ஆகுது, இந்த இடத்துல மூலக்கூறுகள் ஒன்னோட ஒண்ணு அதிர்வுற்று அந்த வெப்பம் அப்படிங்கிறது அப்படியே பரிமாறப்படுது இல்லைங்களா. சோ இப்ப இந்த இடத்துல மூலக்கூறுகள் அப்படிங்கிறது இயங்குது. சோ மூலக்கூறுகளோட இயக்கத்தினால இந்த இடத்துல வெப்ப பரிமாற்றம் அப்படிங்கிறது நடைபெறுது. சோ இப்படி நடந்துச்சுன்னா இந்த பரிமாற்றத்துக்கு பேர் தான் வெப்பச்சலனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அடுத்து பாருங்களேன், இந்த பாத்திரத்துக்குள்ளேயே நான் ஒரு கரண்டியை வச்சுட்டு போயிட்டேன். நான் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் திருப்பி 15 மினிட்ஸ் இந்த இடத்துல தொட்டு பார்க்கும்போது எப்படி இருக்கும், சில்லுன்னு இருக்குங்களா? இல்ல ரொம்ப சூடா இருக்கும் இல்லைங்களா. சோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த தண்ணியில இருக்கக்கூடிய ஹீட் எல்லாத்தையும் இந்த கரண்டி இந்த இடத்துல எடுத்திருக்கும் இல்லைங்களா. இந்த கரண்டியில இருந்து இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் அப்படியே இது வரைக்கும் பரவி இருக்கும். சோ இந்த இடத்துல ஏதாவது மாலிகூல்ஸ் வைப்ரேட் ஆச்சா, மாலிகூல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆச்சான்னு கேட்டா எந்த மாலிகூலும் மூவ் ஆகல. இங்க இருக்கிற ஏதாவது மூலக்கூறுகள் கரண்டிக்குள்ள இருக்கிற ஏதாவது ஐட்டம் நகர்ந்து போய் வெப்பத்தை கொண்டு போச்சான்னு கேட்டா இல்ல. சோ மெதுவா தன்னைத்தானே கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கிட்டு இது வரைக்கும் வந்துருச்சு. சோ இந்த இடத்துல மூலக்கூறுகளின் இயக்கமின்றி நடந்திருக்குது இல்லைங்களா. அப்ப மூலக்கூறுகளோட இயக்கமின்றி வெப்ப பரிமாற்றம் அப்படிங்கிறது நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் வெப்ப கடத்தல் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த வெப்ப கடத்தல் அது எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடப்பொருட்கள். வெப்ப கடத்தல் மூலமா வெப்ப பரிமாற்றம் அப்படிங்கிறது திடப்பொருட்கள்ல தான் நடக்கும். சோ இந்த திரவ பொருட்கள்ல நடந்துச்சுன்னு சொன்னோம் இல்லைங்களா, மூலக்கூறுகளின் இயக்கத்தோட. சோ இதை வெப்பச்சலனம்னு சொல்லுவோம். இந்த வெப்பச்சலனம் திரவ பொருட்கள்லயும் வாயு பொருட்கள்லயும் நடைபெறும். அடுத்தது பாருங்க, 3வது மெத்தட் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா வெப்ப கதிர்வீச்சு. சோ இந்த இடத்துல ஹீட் மின்காந்த அலைகள் வடிவுல, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கு இல்லைங்களா. சோ அந்த மாதிரி அதோட ஸ்பீட்லயே ஒரு ரேடியேஷன் மூலமா, அந்த கதிர்வீச்சு மூலமா கொஞ்சம் கொஞ்சமா வெப்பம் பரவும். அதுக்கு பேர் தான் வெப்ப கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த பாக்ஸ் பாருங்க. விறகடுப்பை பயன்படுத்தும் பொழுது வெப்பம் பரவும் 3 வழிகளையும் நாம் பார்க்கலாம்.
விறகினை எரிக்கும் பொழுது ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு வெப்ப கடத்தல் மூலம் வெப்பம் பரவுகிறது. சோ அந்த விறகு கட்டை எரிக்கும் பொழுது ஸ்டார்டிங்ல வந்து எரிஞ்சிட்டு இருந்தாலும் அந்த எண்டிங்ல வந்து லைட்டா சூடு இருக்கும் இல்லைங்களா, அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது பரவிக்கிட்டே வரதுனாலதான் அந்த இடத்துல மூலக்கூறுகள் வந்து இயங்கல, இருந்தாலும் வெப்பம் பரிமாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. சோ அடுத்தது வெப்பச்சலனம்க்கு எடுத்துக்காட்டு பாருங்களேன். எரியும் விறகின் மேற்பகுதியில் இருக்கும் காற்று வெப்பமாகி மேலெழுந்து செல்வதால் வெப்பச்சலனம் மூலம் வெப்பம் கடத்தப்படுகிறது. ஸோ கேஸ்லயும் வாட்டர்லயும் வந்து இந்த லிக்விட்லயும் கேஸ்லயும் நடக்கிறது தான் வெப்பச்சலனம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ சூடு பண்ணும் பொழுது சூடான காத்து வந்து மேல போகுது, அதுக்கப்புறம் குளிர்ச்சியா இருக்கிற காத்தை கீழே தள்ளிடுது, திருப்பியும் வந்து குளிர்ச்சியா இருக்கிறது சூடாகி மேல போக போக சூடான காத்து மேல எழும்ப குளிர்ச்சியா இருக்கிறது கீழே வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது பாருங்க, வெப்ப கதிர்வீச்சினால் அடுப்பிலிருந்து வரும் வெப்பத்தை நாம் உணர முடிகிறது. இந்த விறகடுப்பு பக்கத்துல வந்து நம்ம போய் உட்கார்ந்தோம்னு வைங்களேன், தீ அங்க எரிஞ்சிட்டு இருக்கோம், நம்ம ஒரு 2-3 மீட்டர் டிஸ்டன்ஸ் விட்டு தான் உட்கார்ந்துருப்போம். பட் இருந்தாலுமே நம்மளோட ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி பர்னிங் சென்சேஷன் இருக்கும், பார்த்திருக்கீங்களா? ஒரு மாதிரி எரியிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கும் இல்லைங்களா. அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, விறகடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து வெப்ப கதிர்வீச்சு மூலமா வெப்பம் வந்து நாலாபுறமும் வந்து பரவிட்டு இருக்கும். சோ அந்த கதிர்வீச்சு உங்க மேல படுறதுனாலதான் உங்களுக்கு வந்து இந்த பர்னிங் சென்சேஷன் அப்படிங்கிறது லைட்டா இருக்குது. அடுத்து பாருங்க, வெப்பநிலை. சோ ஒரு சில முக்கியமான பொருட்களுடைய வெப்பநிலை கொடுத்திருக்காங்க பாருங்களேன். நீருடைய கொதிநிலை, பனிக்கட்டியுடைய உருகுநிலை, தனிச்சுழி வெப்பநிலை. இந்த மூணும் கெல்வின்ல எவ்வளோ, செல்சியஸ்ல எவ்வளோ, ஃபாரன்ஹீட்ல எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கெல்வின் தான் நம்மளுடைய SI யூனிட், செல்சியஸ் ஃபாரன்ஹீட் எல்லாம் பிற அலகுகள். கெல்வினுக்கு டிகிரி போடணுமா? போடக்கூடாது. இதுவே செல்சியஸ்க்கும் ஃபாரன்ஹீட்டுக்கும் முன்னாடி டிகிரி சிம்பிள் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல பாருங்க, நீரின் கொதிநிலை நமக்கு நல்லா தெரியும், 100 டிகிரி செல்சியஸ். பனிக்கட்டியின் உருகுநிலை 0 டிகிரி செல்சியஸ். தனிச்சுழி வெப்பநிலைனா 0 கெல்வின். இந்த 3 விஷயமே நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் இல்லைங்களா. சோ இது எல்லாத்தையுமே அடுத்து கெல்வின், ஃபாரன்ஹீட், இது எல்லாத்துலயுமே நமக்கு இந்த 3 விஷயங்களுடைய யூனிட் வந்து தெரிஞ்சிருக்கணும், மெஷர்மெண்ட் வந்து. பட் இது எல்லாத்தையும் உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கணுமான்னு கேட்டா இல்ல. இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்கு, இதையும் நான் ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இப்போ ஒரு டைம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. Celsius divided by 100, F minus 32 divided by 180, K minus 273 divided by 100. So இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா போதும், இதை வச்சு நம்ம வந்து ஈஸியா வந்து டெம்பரேச்சர் கன்வர்ஷன் அப்படிங்கறது பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த 2 வேல்யூ மாத்தணும், இப்ப எக்ஸாம்பிளுக்கு எனக்கு செல்சியஸ்ல இருந்து கெல்வினுக்கு மாத்தணும் அப்படின்னா இந்த 2 மட்டும் எடுத்துக்கோங்க, அந்த தேர்ட் ஒன்னை விட்டுருங்க. இல்ல எனக்கு ஃபாரன்ஹீட்ல இருந்து கெல்வினுக்கு மாத்தணும், இல்ல வந்து ஃபாரன்ஹீட்ல இருந்து செல்சியஸ்க்கு, கெல்வின் டு ஃபாரன்ஹீட் மாத்தணும்னா உங்களுக்கு எந்த 2 மொத்தமா 3 யூனிட்ஸ் கொடுத்தாச்சு. உங்களுக்கு எந்த 2 மாத்தணுமோ அந்த 2 மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த மீதி இருக்கிற ஒன்னை வந்து விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு தேவையான வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்தது பாருங்க, சில கனசதுர வடிவ படிகத் துண்டுகளை ஒரு கண்ணாடி குவளையில் போட்டு விடுங்கள். ஒரு வெப்பநிலைமானியை பயன்படுத்தி அதன் வெப்பநிலையை குறித்துக் கொள்ளுங்கள். அது 0 டிகிரி என காட்டும். இப்போது கண்ணாடி குவளையை வெப்பப்படுத்துங்கள். வெப்பநிலைமானி காட்டும் வெப்பநிலையை தொடர்ந்து கவனியுங்கள். பனிக்கட்டி நீராக மாறும் வரை வெப்பநிலைமானி 0 டிகிரி காட்டும். அதன் பின் வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். பின்னர் எவ்வளவுதான் வெப்பப்படுத்தினாலும் நீர் முழுவதும் ஆவியாகும் வரை வெப்பநிலைமானியில் வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை தாண்டாமல் இருக்கும். சோ உங்களுக்கு வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து நம்ம ஒரு டாபிக் வந்து பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, உள்ளுறை வெப்பம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பத்தி தான் நம்ம இந்த இடத்துல பேச போறோம். உள்ளுறை அப்படின்னா அதுக்கு வந்து மறைந்திருத்தல் அப்படின்ட்டு ஒரு மீனிங் இருக்கு. சோ அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். நீங்க வந்து 50 டிகிரி செல்சியஸ்ல இருக்கக்கூடிய ஒரு தண்ணி வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன். நமக்கு நல்லா தெரியும் நீரின் கொதிநிலை எவ்வளவு, 100 டிகிரி செல்சியஸ். நான் வந்து இப்போ 50 டிகிரி செல்சியஸ் இருக்கிற மாதிரி ஒரு தண்ணியை வந்து எடுத்துக்கிட்டேன். நான் வந்து ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல ஹீட் வந்து நான் கொடுக்குறேன். ஹீட் கொடுக்கும்போது என்ன ஆகும், 50 60 மாறும், 60 70 மாறும், 70 80 80 90, கடைசியா ஃபைனலி என்ன கிடைச்சிரும், 100 டிகிரி செல்சியஸ் கிடைச்சிரும் இல்லைங்களா. 100 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆயிட்டா என்ன ஆகும், நீர் வந்து ஆவி ஆகும் இல்லைங்களா. ஸோ நீரின் கொதிநிலை வந்து 100 டிகிரி செல்சியஸ். கொதிநிலையை ரீச் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நீர் ஆவியாக ஆரம்பிச்சிரும். நான் அப்பவும் அடுப்பை ஆஃப் பண்ணல. அந்த 100 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆனதுக்கு அப்புறமும் நான் அடுப்பை ஆன்லயே தான் வச்சிருக்கேன்.
50 டிகிரி செல்சியஸ்ல இருந்தப்ப நான் அடுப்பை எப்படி வச்சிருந்தனோ அதே ரேஞ்ச்ல தான் இப்பவும் வச்சிருக்கேன். 50ல இருந்து 100 வரைக்கும் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்தது. பட் 100 ரீச் ஆனதுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகல. ஆனா நான் டெம்பரேச்சர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். நான் எப்ப செக் பண்ணி பார்த்தாலும் 100 டிகிரி செல்சியஸ் தான் காட்டுது. ஸோ அது 100 டிகிரி செல்சியஸ் காட்டிக்கிட்டே இருக்கு. மொத்தமா வந்து தண்ணி கொதிச்சு ஆவியாகிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ ஃபுல்லா டோட்டலி எல்லா தண்ணியும் காலியானதுக்கு அப்புறம் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஓகேங்களா? நான் சொன்ன கண்டிஷன் புரிஞ்சுதுங்களா? 50ல இருந்து 100 வரைக்கும் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆச்சு. 100 ஆனதுக்கு அப்புறமும் நான் ஹீட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். பட் வந்து 100 டிகிரியே தான் காட்டுச்சு. அதுக்கு மேல வந்து ஏறல. பார்த்தா எல்லா தண்ணியுமே கொதிச்சு ஆவியா மாறிடுச்சு. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அடுத்தது பாருங்க. அதே மாதிரி நான் 50 டிகிரி செல்சியஸ் இருக்கிற தண்ணியை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இந்த வாட்டி நான் என்ன பண்ணிட்டேன், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அடுப்புல வைக்கிறதுக்கு பதிலாக தண்ணியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்கும்பொழுது என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வெப்பத்தை வெளியேற்றதா தானே அர்த்தம். ஸோ 50 வந்து 40 ஆகுது, 40 30 ஆகுது, 30 20 10 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. கடைசியா 0 டிகிரி செல்சியஸ் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ இப்பவும் நான் ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணல, ஃப்ரிட்ஜ்லேயே தான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெப்பநிலையை குறைக்கும் போது என்ன ஆகிட்டே இருக்கணும், இன்னும் மைனஸ்ல வந்து வேல்யூ போய்கிட்டே தானே இருக்கும். பட் இந்த 0 டிகிரியை ரீச் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணி வந்து ஃபுல்லா பனிக்கட்டியா மாற ஆரம்பிக்குது. ஃபுல்லா பனிக்கட்டியா ஆகி முடிக்கிற வரைக்கும் நான் எப்ப செக் பண்ணாலும் எனக்கு மெஷர்மெண்ட் வந்து 0 டிகிரி செல்சியஸே தான் காட்டுச்சு. ஓகேங்களா? 2 கண்டிஷன் புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் உள்ளுறை வெப்பம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொருள் தன்னோட ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகும் பொழுது அதுக்கு நம்ம எவ்வளவுதான் ஹீட் கொடுத்தாலும் சரி, அந்த பொருளில் இருக்கக்கூடிய ஹீட்டை வெளியில எடுத்தாலும் சரி, தன்னோட வெப்பநிலையை மாத்திக்காது. அந்த வெப்பத்தை எல்லாத்தையும் தனக்குள்ள ஒழிச்சு வச்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் உள்ளுறை வெப்பம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பாருங்க. ஸோ இந்த சொல்லடிவில் வந்து வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், கதிர்வீச்சு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான். நீங்க ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. புக் பேக் வீடியோஸ் அப்படிங்கிற வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நாங்கள் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை பற்றின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறக்க இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.